அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்று இரண்டாவது இதை ஆக்சுவலா நான் வீடியோ போட்டிருக்கணும். சில தவிர்க்க முடியாத காரணங்களால போட முடியாமல் போனது. இன்று சரியாக 6 மணிக்கு இந்த இரண்டாவது இதைய உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த கவிதையோட டைட்டில் என்ன அப்படின்னா, மேகராகமே. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கவிதை என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ள என்னென்ன தேவன் என்னை எழுத வைத்தார், இதுல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அதாவது ஒரு போயம்ல எப்பவுமே அது இருக்கும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்றது மிகவும் முக்கியமானது. அதையும் உங்களுக்கு தேவனை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் நம்புறேன். இப்ப நம்ம அந்த கவிதையை முழுமையா நம்ம பார்க்கலாம். மேகமே தந்த மாயமா, மாறுமா மாடு ஓடுமா, கைரேகை வினவி தேயுதே, மேளதாளமே கற்க மேயுமே, மேகராகமே மேளதாளமே, எழுந்தருளும் தேவா அருள் புரியும் எந்தன், விரல் இடுக்கில் எழிலின் குரலாய் விரைந்து விழும், சினங்கொண்டு சீறி வரும் சிங்கமெல்லாம் சீக்கிரத்தில் சிற்பக்கல்லில் சேர்ந்து விடும், மூளையில் முளைத்த யோசனைகள் மூளையில் கிடந்து மூழ்கட்டுமே, இருதயத்தில் உத்தித்த நற்குணங்கள் இறுதி வரை நின்று ஆளட்டுமே. இதுல பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. இதுல 2 முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 2மே மிக மிக முக்கியமானது. ஒன்னு பர்சானிஃபிகேஷன், 2வது ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். அப்ப இந்த பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஹியூமன் குவாலிட்டிய இன்ஹியூமன் குவாலிட்டியோட லிங்க் பண்றது தான் பர்சானிஃபிகேஷன். ஒரு எடுத்துக்காட்டாக கைரேகை வினவித்தே இதே அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம உடம்புல சரீரம் மாம்சம் அழுகி போனாலும் தேவன் ஆவியில் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பனா கைரேகை வினவித்தே இதேனா கைரேகையும் சில நேரங்கள்ல மாறக்கூடும். ஆனா தேவன் தந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அது மட்டும் இல்ல, நற்குணங்கள் இறுதி வரை நின்று ஆளட்டுமே அப்படின்னு இருக்கும். அப்ப நற்குணங்கள் அப்படின்றது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் தர நல்ல குணங்கள். நல்ல குணங்கள் நம்மோடு இருந்தால்தான் தேவன் நம்மோடு இருப்பார். அப்ப தேவன் நம்மோடு இருக்கும் போது நாமும் இறுதி வரை நின்று ஆளுவோம். யாரோட உதவியோட? தேவனோட உதவியோட. நீங்க பாருங்க, மேகமே, நீங்க பாத்தீங்கன்னா மேகமே, அத மேகமே அப்படி திருப்பி போட்டாலும் மேகமேன்னு தான் வரும். மேகமே தந்த மாயமா, அவர் நம்மளோட வாழ்க்கையில தந்தது மாயம் அல்ல. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னுவாங்க. அப்படின்னா வினா அணின்னு அர்த்தம். இப்ப வினா அணி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்களே என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அந்த கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும். அதாவது அந்த வினாவிலேயே விடை இருக்கும். இதுல பாருங்க, மேகமே தந்த மாயமா, அவர் நம்மளோட வாழ்க்கையில தந்த காரியங்கள் எதுவுமே மாயம் அல்ல. உலகம் மாயை தான். அவர் நமக்கு தந்த வாழ்க்கை மாயம் அல்ல. அந்த வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள், உலகத்தில் இருக்கிற மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே மாயை தான். ஆனா அவர் நமக்கு தந்த ஈவு மாயம் அல்ல. அப்போ அந்த மேகமே தந்த மாயமா, இது மாயமான வாழ்க்கை அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த வார்த்தை. அப்புறமா அடுத்த இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மேகமே தந்த மாயமா, மாறுமா மாடு ஓடுமா அப்படின்னா, இந்த மாம்ச சரீரம் உம்மை விட்டு ஒரு நாளும் ஓடாது, மாம்ச சரீரம் உம்மை விட்டு ஒரு நாளும் நீங்காது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த வார்த்தை. மேகமே தந்த மாயமா, மாறுமா மாடு ஓடுமா, கைரேகை வினவித்தே இதே அப்படின்னா என்ன அர்த்தம்? கைரேகை கூட மாறலாம். நீங்க என்னோட வாழ்க்கையில் தந்த வரம் ஒரு நாளும் மாறாது. கைரேகை வினவித்தே இதே, மேளதாளமே கற்கமே இதே. அவர் நமக்கு ஒரு மேளதாளமா இருக்கிறதுனாலதான் இந்த மேளதாளம் அந்த மேளதாளத்துக்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அப்ப இந்த மேளதாளம் நன்றாக இசைக்க வேண்டுமானால் அந்த மேளதாளத்துக்கிட்ட இருந்து அந்த ராகத்தையும் இசையையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் மேக ராகமா இருக்கார். அவர் தான் மேக ராகம், அவர் தான் மேளதாளம். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா எழுந்தருளும் தேவா அருள் புரியும் எந்தன், விரல் இடுக்கில் எழிலின் குரலாய் விரைந்து விழும். இந்த எழில் அப்படின்றது அழகை குறிக்கிறது, ஆவிக்குரிய அழகு. அவர் நமக்கு வார்த்தையை தந்து விரலில் தங்கினால்தான் நம்மளால வார்த்தைகளை எழுத முடியும். ஒரு கவிதை நன்றாக இருக்கு அப்படின்னா
அவர் அதாவது எழுந்தருளி நம்மளோட வாழ்க்கையில் வந்து இந்த விரல்ல அவருடைய குரல் தங்குமானால் அந்த கவிதை நன்றாக இருக்கும். தேவனுக்காக ஏதோ ஒன்று எழுதணும் அப்படின்றது கிடையாது, சிறந்ததா எழுதணும். அந்த சிறந்தது மிகவும் முக்கியமா இருக்கணும். யாருக்கு? தேவனுக்கு முக்கியமா இருக்கணும், வேற யாருக்கும் முக்கியமா இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பாருங்க, எழுந்தருளும் தேவா அருள் புரியும் எந்தன் விரல் இடுக்கில் எழிலின் குரலாய் விரைந்து விழும். அப்படின்னா நீங்க எழுத ஆரம்பிக்கும் போதே அவர் விரைந்து வருவார், தாமதமாக வரமாட்டார், அவர் விரைந்து வருவார். ஏன்னா மாம்சம் உங்கள் ஆளுகை செய்யல, ஆவி உங்கள் ஆளுகை செய்து. அது மட்டும் கிடையாது, இறுதியாக மூளையில் முளைத்த யோசனைகள் மூளையில் கிடந்து மூழ்கட்டுமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? மூளையில உங்களுக்கு யோசனை வரக்கூடாது, உங்களுடைய சுய யோசனையினால வார்த்தைகள் எழுதக்கூடாது, இருதயத்திலிருந்து வார்த்தை வரணும். இருதயத்தில் உதித்த நற்குணங்கள் இறுதி வரை நின்று ஆளட்டுமே. இருதயத்தில் இருக்கிற நற்குணங்களை கொண்டுதான் தேவன் என்ன பண்ணுவாரு? வார்த்தையை கொடுக்கணும்னு கொடுப்பாரு. தீய குணங்கள் இருந்தா வார்த்தை வராது. அதனால இந்த கவிதை மூளையில் உதித்த ஒரு கவிதை அல்ல, இருதயத்தில் இருக்கிற தேவன் தந்த கவிதை. அதனால இந்த கவிதை உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இதுல பல விஷயங்கள் இருக்கு, ஆனா தேவன் இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு சொன்னார். அதனால சொல்றேன், ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களோட வாழ்க்கையில் அவர் மேக ராகமாக இருக்கும் போது உங்களுடைய சோகங்கள் யாவையும் தீர்த்து அவரே ராகமாக வருவார். அப்பொழுது உங்களுடைய தாகங்கள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.